இந்த ஜாதகம் பாருங்களேன், இவங்களுக்கு திருமண தடை இருந்தது. ரொம்ப வருஷமா திருமணம் தள்ளி போயிட்டே இருந்தது. எல்லாம் வரன் கைக்கூடி வரும். அப்புறம் கடைசி நேரத்தில ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு ஜாதகம் பார்க்க வந்தாங்க. நான் அவங்களுக்கு சொன்ன கோவில் உறையூர்ல இருக்கக்கூடிய நாச்சியார் கோவில். ரொம்ப அற்புதமான திருத்தலம் நாச்சியார் கோவில். அங்க இருக்கக்கூடிய தாயார நீங்க பார்க்கும்போது, தாயார் வந்து அப்படி ஒரு காருண்யத்தோடு இருப்பார். அவரிடம் நாம் சொல்கிற அத்தனை வேண்டுதல்களையும் நிறைவேற்றி வைக்கக்கூடிய தாயார். அந்த கோவிலுக்கு நான் அவங்கள போக சொல்லியிருந்தேன். ரொம்ப அற்புதமான திருத்தலம். கோழியும் கடலும் கோயில் கொண்ட கோவலரே. இங்க இருக்கக்கூடிய பெருமாளை பத்தி ரொம்ப அழகா ஆழ்வார் பாடுறார். இந்த உறையூர் தான் திருப்பானாழ்வார் அவதாரம் செய்த திருத்தலம். சோழ மன்னர்களின் தலைநகரமாக இருந்த ஊர் இந்த ஊர் உறையூர். ரொம்ப அழகா ஆழ்வார் பாடுறார். கோழியும் கடலும் கோயில் கொண்ட கோவலரே ஒப்பா குன்றமன்ன பாழியும் தோளும் ஓர் நான்குடையர் பண்டிவர் தம்மையும் கண்டறியோம் வாழியரே இவர் வண்ணம் எண்ணில் மா கடல் போன்றுளர் கையில் வெய்ய ஆழி ஒன்று ஏந்தியோர் சங்கு பற்றி அச்சோ ஒருவர் அழகியவா. அவ்வளவு அழகானவராக அழகிய மணவாளனாக பெருமாள் சேவை சாதிக்கிறார். ரொம்ப அற்புதமான திருத்தலம். வாய்ப்பு கிடைச்சதுன்னா திருமணத்துக்கு மட்டுமில்ல, திருமணம் நடந்த பிறகு திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருக்குன்னு சில பேர் சொல்லுவாங்க. திருமணம் சரியில்லை, திருமண வாழ்க்கை சரியில்லை, நாங்கள் ஏமாந்துட்டோம், ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் இருந்தாலும் நிச்சயமாக இந்த வழிபாடு சரி பண்ணி கொடுக்கும். நமக்கு எது நல்லதோ, எது நடந்தால் நம்ம நல்லா இருப்போமோ அதை அந்த தெய்வம் நிச்சயமாக நடத்தி கொடுக்கும். வாய்ப்பு கிடைத்தால் ஒரு முறை உறையூர்ல இருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.